Audio Jungle. Audio Jungle. ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து இமேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இமேஜ் ஒரு நார்மலாக நிறைய வெப்சைட்டில் இமேஜஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. அந்த மாதிரி நம்ம வெப்சைட்டில் எப்படி இமேஜ் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கூகுள் போயிட்டு ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு இமேஜ் சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு பைக் இமேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ என்ன வேணால் நீங்கள் சர்ச் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு நல்ல பைக்கோட இமேஜ் எடுத்துக்கிட்டு, ஸோ இது கிளாரிட்டியாக நல்லா இமேஜ் எடுத்துக்கோங்க, பிகாஸ் இதில் கிளாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இமேஜஸ் சேவ் பண்ணலாம் கரெக்டாக. எங்கே சேவ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட கோர்ஸோட அதே லொக்கேஷனில் பண்ணோம். அதாவது நம்ம இந்த ப்ராஜெக்ட் எங்கே சேவ் பண்ணியிருக்கோம், வெப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ இதே லொக்கேஷனில் ஒன்னில் நான் வந்து சேவ் பண்ணுறேன். பட் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து இது இமேஜை வைக்கிறேன், ஓகேவா. அண்ட் இமேஜ் சேவ் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எப்போவுமே இமேஜில் வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அதாவது வந்து இப்போ ஐஎம்ஜி இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. எந்த ஒரு வேர்டாக இருந்தாலும் சரி ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. பிகாஸ் வந்து நிறையா சர்வர்ஸ் வந்து ஸ்பேஸை வந்து ஒத்துக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்பேஸுக்கு பதிலாக ஒரு -ஐஃபன் சிம்பிளை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமே தவிர எப்போவுமே ஸ்பேஸ் மட்டும் விட்டுறாதீங்க, ஓகேவா. இப்போ நான் ஜஸ்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், இல்லைனா 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ஓகேவா. 1 அப்படின்னு கொடுத்து எனக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்னோட அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இருக்கும் கரெக்டாக. இப்போ அந்த வெப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த index.html நம்ம இப்போ டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். இது நெக்ஸ்ட்டு இமேஜஸ் அப்படிங்கிற உள்ள இந்த இமேஜ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இமேஜை நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான். IMG அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குது. நீங்கள் என்ட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துடும், ஓகே. ஸோ இப்போ இந்த IMG டேக் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும் கரெக்டாக. பிகாஸ் இதில் 2 விஷயங்கள் இல்லை. ஒரு விஷயம் புதுசு, ஒரு விஷயம் வந்து இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து ஓப்பன் டேக் ஆகுது, அதாவது இந்த மாதிரி ஒரு டேக் ஓப்பன் ஆகுது. பட் இதுக்கு வந்து ஒரு க்ளோஸ் டேக் இல்லை, ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது உள்ள வந்து சில விஷயங்கள் இருக்குது. அதாவது SRC ஈக்குவல் டு அப்படின்னு என்னமோ இருக்குது, அப்புறம் ALT ஈக்குவல் டு அப்படின்னு என்னமோ இருக்குது. பட் இது எல்லாம் இந்த நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இது எதுவுமே இல்லை கரெக்டாக. நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் வந்து இங்கே பார்த்துருப்பீங்க HTML லாங் ஈக்குவல் டு இங்கிலீஷ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டேகுக்கும் ஒரு விஷயம் பண்ணணும் தெரியுமா. ஸோ இப்போ ஒரு டேக் வந்து லிஸ்ட்டு கொடுக்குது, ஒரு டேக் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுக்குது. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ இந்த இமேஜ் டேக் வந்து இமேஜை ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு டேக்குக்கும் ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், ஓகேவா. சின்ன செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ், ஓகேவா. இது வந்து என்னவா வேணா இருக்கலாம், SRCன்னு இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாச்சும் இருக்கலாம். இது வந்து ஹைட்டுன்னு இருக்கலாம், வித்துன்னு இருக்கலாம், இல்லை என்ன வேணா இருக்கட்டுமே. பட் இந்த மாதிரி வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் அதை போக போக கற்றுப்பீங்க, ஓகேவா. பட் இமேஜில் முக்கியமான ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஒன் SRC, அதாவது சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ALT, ஓகேவா. ஸோ இந்த ALT அண்ட் SRC என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த SRCயில் நீங்கள் வந்து எந்த இமேஜை நீங்கள் வந்து வைக்கணுமோ, அதாவது இப்போ இந்த வெப்சைட்டில் எந்த இமேஜ் நான் வந்து இங்கே வந்து வர வைக்கணுமோ அந்த இமேஜோட லிங்க் போடணும், ஓகேவா. ஸோ நான் வந்து 2 விதமாக லிங்க் பண்ணலாம். ஒன்று, ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு டைரக்ட் லிங்க் கிடைக்கும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு டேரெக்டாக ஒரு லிங்க் அட்ரஸ் கிடைக்கும். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல போய்ட்டு இந்த லிங்க் பேஸ்ட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து இங்கே வந்துடும், ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட சர்வர், அதாவது நம்ம ஒரு வெப்சைட்டு நம்ம ஒரு சர்வரில் வச்சுருப்போம். இப்போ நம்ம சர்வர் வந்து நம்ம கம்ப்யூட்டர் தான் கரெக்டாக. நான் இப்போது இந்த கம்ப்யூட்டரில் எங்கே இருக்குது, வெப் ப்ராஜெக்ட்ஸ்லேயே இதே ஃபோல்டரில் இமேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் இருக்குது. ஸோ நான் இங்கே போயிட்டு இமேஜஸ் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சஜஷன் வருது. ஸோ அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா 1.jpg அப்படின்னு வருது. ஸோ இப்போ நான் இது சேவ் பண்ணிவிட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அதே ஃபைல் அப்படியே இருக்குது, பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, உங்களோட சர்வர்லேருந்து ஸ்டோர் ஆகிருக்கிற இமேஜை நீங்கள் வந்து வியூசருக்கு காட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெளில இருக்கிற ஒரு இமேஜ், வேறு யாரோ ஒருத்தவங்க வெப்சைட்டோட இருக்கிற சர்வர் இமேஜை நீங்கள் காட்டலாம், ஓகேவா. பட் நிறைய பேர் வந்து அவங்க சர்வரில் இருக்கிற இமேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் வெளியில் இருக்கிற சர்வர் நம்ப முடியாது. பிகாஸ் எப்போ வேணால் அவங்க இமேஜ் வந்து டெலிட் பண்ணிடுவாங்க. டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம சர்வரில் அது வந்து எரர் காட்டும், கரெக்டாக. ஸோ அதனால அப்படி பண்ண மாட்டாங்க.
அதனால் வந்து இந்த மாதிரி வந்து அவங்களோட சர்வரில் இந்த மாதிரி வந்து இமேஜை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஆர்சிங்கிற டேக் ஈக்குவல் டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா இமேஜோட லொக்கேஷன், இமேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு லிங்க் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஏஎல்டி அப்படின்னு இருக்குது. இந்த ஏஎல்டிங்கிறது ஏன் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சப்போஸ் வந்து அந்த சர்வரில் இமேஜ் டெலிட் பண்ணிட்டாங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு ரீசன்னால இமேஜ் லோட் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல என்ன காட்டணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து திஸ் இஸ் அன் இமேஜ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஏதாச்சும் அடிச்சு விட்றேன். இப்படி இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் இல்லை கரெக்டாக. இப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜ் கிடையாது. இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு போனேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் லோட் ஆகலை. பட் அதுக்கு பதிலாக என்ன லோட் ஆகிருக்கு, திஸ் இஸ் அன் இமேஜ் அப்படின்னு லோட் ஆகிருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு இமேஜ் வந்து என்னோட கம்ப்யூட்டரில், அதாவது இப்போ என்னோட சர்வரில் இருக்கான்னு பார்த்துருக்கு, இல்லாதனால ஆல்டர்னேட்டிவாக இந்த டெக்ஸ்ட்டை காட்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இதில் என்ன வேணால் காட்டலாம், அது உங்களோட பொறுத்து தான் இருக்குது. பட் இது ஜஸ்ட் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான். சப்போஸ் இப்படி ஒரு இமேஜ் இல்லை அப்படின்னா இது ஒர்க் ஆகும். இப்போ நான் பழையபடி மாற்றிட்டேன் அப்படின்னா இமேஜ் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செக் பண்ணும், இமேஜ் இருக்கான்னு பார்க்கும், இல்லைனா இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்குக்குமே இந்த டிவ் டேக் கூட வந்து இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, இந்த ஓஎல் டேக் கூட ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஈவன் வந்து ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் இல்லை, நிறையா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹைட்டுன்னு சொல்லிட்டு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இப்போ அதில் போய் நான் வந்து 20% அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹைட்டு இதாகும். ஸோ இந்த மாதிரி வந்து வித் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் போய் நான் 20% அப்படி பண்ணாலும் சின்னதாகும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. பட் இப்போ நம்ம ஆட்ரிபியூட்ஸை பற்றி நம்ம பார்க்க போதில்லை, பிகாஸ் அதெல்லாம் வந்து நம்ம பெரிய அட்வான்ஸான வெப்சைட் பண்ணும்போது அதெல்லாம் தேவைப்படும். ப்ளஸ் நம்ம வந்து சிஎஸ்எஸ் அப்படிங்கிற விஷயம் தான் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு இமேஜை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது நம்ம வந்து லிங்க் பற்றி கற்றுக்க போகிறோம். அதாவது இப்போ நார்மலாக வந்து நிறைய வெப்சைட்டில் பார்ப்போம்ல, கிளிக் ஹியர் டு கோ டு அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து வேறு வெப்சைட்டுக்கு போவோம், ரைட்டா? ஸோ அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏ டேக் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏ டேக்கில் ஹெச்ரெஃப் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான், எப்படி இந்த சோர்ஸ் வந்து லிங்க் கொடுக்குதோ அதே மாதிரி இந்த ஹெச்டேக் தான் எந்த வெப்சைட்டுக்கு அந்த பட்டனை கிளிக் பண்ணால் எந்த வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து www.google.com அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு, கரெக்டாக? ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா கூகுளுக்கு போகும். ஸோ இது உள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டேக் உள்ளே, அதாவது இந்த டேக் இது ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுது, கரெக்டாக? இப்போ இந்த டேக் உள்ளே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் போடலாம். அந்த டெக்ஸ்ட் வந்து யூஸருக்கு காட்டும். இந்த ஹெச்ரெஃப்ங்கிறது வந்து லிங்காக இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் எந்த லிங்க்குக்கு போகணும் அப்படின்னு இருக்கும். பட் இப்போ நான் வந்து google.com அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து போகாது, பாருங்களேன். cannot get google.com அப்படின்னு வருது. பிகாஸ் நீங்கள் எப்போவுமே ஒரு வெப்சைட் லிங்க்கை நீங்கள் போடணும் அப்படின்னா இப்படி www ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக https இப்படி https போட்டு // போட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த நம்ம சர்வருக்கு தெரியும், ஓகே இப்படி ஒரு வேறு ஏதோ வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் www.google.com இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இருக்கா, ஓப்பன் பண்ணாலும் எனக்கு google.comக்கு போகுது. ஓகேவா? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதில் வந்து இதில் கூட டிஃப்ரெண்ட்டான ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதே டேப்பில் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து ஒரு இன்னொரு ஆட்ரிபியூட் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஆட்ரிபியூட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து வேறு ஒரு டேப்பில், நியூ டேப்பில் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணலாம். அது என்ன ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா டார்கெட். ஸோ டார்கெட்டுங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இப்படி போட்டு blank அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா, அதாவது _/ போட்டு blank அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து புது டேப்பில் ஓப்பன் ஆகும். இந்த டேப் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்ரிபியூட்ஸ் வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் மாதிரி தான், நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம், வேணான்னா விட்டுடலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ப்ளஸ் இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஜஸ்ட் வந்து இந்த ஏ டேக்கில் ஹெச்ரெஃப்ங்கிற இந்த ஆட்ரிபியூட் என்ன பண்ணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் டேக்கில் எஸ்ஆர்சி அப்படிங்கிற டேக் என்ன பண்ணுன்ட்டு. ஆப்வியஸாக வந்து இந்த இமேஜ் டேக் வந்து ஒரு க்ளோசிங் டேக் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, அது வந்து தேவையே படாது. ஓகேவா? ஸோ இமேஜ் டேக்கில் க்ளோசிங் டேக்கே கிடையாது, ஒன்லி ஓப்பனிங் டேக் மட்டும்தான். அதுவும் செல்ஃப் க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா?